இன்று 12/1/2024 இன்று 12/1/2024 மேயர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை. அதனால் கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் நடக்கலைன்னா மீனிங் என்னன்னா, சட்டத்தைப்படி அந்த மோஷன் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. மோஷன் ட்ராப்னா இனிமேல் வந்து ஒரு வருஷமாக அந்த மோஷன் கொண்டு வர முடியாது. சரி, தோல்வலி. ஆமாம், சரி, தேங்க்யூ. இன்று 12/1/2024 மேயர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை. அதனால் கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் நடக்கலைன்னா மீனிங் என்னன்னா, சட்டத்தைப்படி அந்த மோஷன் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. மோஷன் ட்ராப்னா இனிமேல் வந்து ஒரு வருஷமாக அந்த மோஷன் கொண்டு வர முடியாது. சரி, தோல்வலி. ஆமாம், சரி, தேங்க்யூ. இன்று 12/1/2024 மேயர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை. அதனால் கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் நடக்கலைன்னா மீனிங் என்னன்னா, சட்டத்தைப்படி அந்த மோஷன் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. மோஷன் ட்ராப்னா இனிமேல் வந்து ஒரு வருஷமாக அந்த மோஷன் கொண்டு வர முடியாது. சரி, தோல்வலி. இன்று 12/1/2024 மேயர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை. அதனால் கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் நடக்கலைன்னா மீனிங் என்னன்னா, சட்டத்தைப்படி அந்த மோஷன் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. மோஷன் ட்ராப்னா இனிமேல் வந்து ஒரு வருஷமாக அந்த மோஷன் கொண்டு வர முடியாது. சரி, தோல்வலி. நெல்லை மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் கவுன்சிலர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என நெல்லை மாநகராட்சி ஆணையர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டிருப்பதாக நெல்லை மாநகராட்சி ஆணையர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் நாகராஜ். நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் 55 வார்டுகள் இருக்கிறது. 55 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதில் 44 பேர் திமுக சேர்ந்தவர்கள், திமுக மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மற்றவர்கள் ஒரு 7 பேர் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள். அதிமுகவை சேர்ந்த 4 மாமன்ற உறுப்பினர்களும் இதில் இருக்கிறார்கள். இப்படி இருக்க தங்கள் வார்டுகளில் அடிப்படை விஷயங்கள் செய்து கொடுக்கப்படவில்லை, முன்னேற்றங்கள் நடைபெறக்கூடிய விஷயங்களுக்கான நகர்வுகள் எதுவுமே இல்லை என்று கூறி ஒவ்வொரு மாமன்ற கூட்டம் நடைபெற போதும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மேயருக்கும் இடையே வாக்குவாதம் என்பது கடந்த சில கூட்டங்களில் நடைபெற்று வந்தது. இதன் தொடர்ச்சியாக சென்னையில் கூடிய தலைமை செயலகத்திற்கும் இது குறித்து அவர்கள் புகார்கள் அனுப்பியிருந்தார்கள் மாமன்ற உறுப்பினர்கள். இந்த நிலையில் தான் மாநகர மேயர், திமுக மேயராக இருந்தாலும் அவரை இந்த இடத்தை விட்டு நீக்க வேண்டும், பதவி நீக்க வேண்டும் என கூறி அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் அவர்கள் எழுத்து மூலமாகவும் கூட வழங்கியிருந்தார்கள். இது சம்பந்தமாக அந்த கையெழுத்துக்களை ஆய்வு செய்த மாநகராட்சி ஆணையாளர் டிசம்பர் 12ஆம் தேதி, அதாவது
டிசம்பர் 27ஆம் தேதி ஒரு அறிக்கை ஒன்றை அறிவித்திருந்தார். அதாவது ஜனவரி 12ஆம் தேதி காலை 11 மணிக்கு மாநகராட்சி மைய கூட்டரங்கில் இது குறித்து, அதாவது மேயர் சரவணன் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம் குறித்த வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். அந்த நிலையில் ஒவ்வொருவராக, அதாவது இந்த புகார் கொடுத்த ஒவ்வொரு மீதும் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், திமுக பிரமுகர்கள் அனைவருமே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இது மோதல் போக்கு வேண்டாம், சரியாக செல்லுங்கள், இது அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் என்று பல்வேறு வகைகளும் அவர்கள் கூட்டங்கள் நடத்தி அந்த மாவட்ட உறுப்பினரிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக பொறுப்பு அமைச்சராக கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் இது குறித்து அவர் மாவட்ட உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஆனால் அது சரியான முடிவு எட்டப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் எல்லாம் இது குறித்து மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. அதாவது கூட்டம் நடக்குமா, நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறுமா, மேயர் மாற்றப்படுவாரா என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் யாரும் எதிர்பாராத விதமாக நேற்று இங்க இருக்கக்கூடிய மாவட்ட உறுப்பினர்கள் 3 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திமுக பிரமுகரின் தலைமையில் மாற்று இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதன் காரணமாக இன்று அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்பது தெரிய வந்தது. அதே போல இன்று காலை 10:40 மணிக்கு மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வந்துவிட்டார். 11:30 மணி வரை அரங்கிற்கு யாருமே வரவில்லை. அதாவது 55 வார்டு உறுப்பினர்களில் கவுன்சிலர்கள் யாருமே வரவில்லை. அது குறிப்பாக 4 அதிமுக கவுன்சிலர்கள் அவர்கள் கூட இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக கோரம் சரியாக நடைபெறாததாவது மாவட்ட உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் இந்த கூட்டம் தீர்மானம் என்பது நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இந்த இது குறித்து கூறும்பொழுது, மாநகராட்சி ஆணையாளர் கூறும்பொழுது, இன்னும் ஒரு இடத்திற்கு இது குறித்து யாரும் அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது, சட்டத்தில் இடமில்லை, சட்டப்படி இந்த கூட்டம் நடைபெற்று தற்போது யாரும் வராததால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜ்.